அன்பு சகோதரர் அனைவரையும் சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்தின் சார்பாக மகிழ்வோடு வரவேற்கின்றேன். சவுண்ட் வால்யூம் இந்த நிகழ்வின் கருத்தானது, குவைத்தில் நான் இருந்து 35 வருட காலமாக பல சமுதாய அமைப்புகளில் சிறப்பான ஒரு சேவையும் மக்களுக்கான பெரிய தொன்றையும் தன்னலம் கருதாமல் கள்ளம் கபடமின்றி அனைவரையும் இன்முகத்தோடும் உள்ளம் நோகாதபடியும் சிறப்பான ஒரு செயல்களை இங்கே செய்து சமுதாய அமைப்பு மட்டுமில்லாமல் அரசியல் அமைப்புகளிலும் மற்றும் மதங்களை கடந்தும் மாற்று மதத்தவர்களுக்கும் எல்லா அமைப்பினருக்கும் சிறப்பானது ஒரு நட்போடும் பாசத்தோடும் குவைத்தில் சீரிய பணியாற்றி குவைத்திலிருந்து தாயகம் செல்வதற்கு தயாராகி இருக்கிறோம். அன்பு சகோதரர் ஜாகிர் ஹுசேன் என்று சொன்னால் சிறிது யோசனை பண்ணுவார்கள். அவருடைய ஊரை சொல்லி அந்த சுவாமி மலைக்கும் ஒரு பெருமையை தேடி தரக்கூடிய, சுவாமி மலை என்றாலே மாற்று மத சமுதாயத்தவருக்கு அங்குள்ள முருகன் கோயிலும் அதனுடைய சிறப்பும் அவர்களுக்கு ஞாபகம் வரும். அதோடு குவைத்தில் உள்ளவருக்கு இந்த நம் அன்பு சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களையும் நினைவு பெறக்கூடிய அரிய பெரிய செயல்களை மிகவும் சாதாரணமாகவும் இரவு பகல் பாராமல் யாருக்கும் தேவை என்றால் ஓடோடி வந்து உழைத்து தன்னுடைய சேவையை குவைத்தில் அரசாங்கத்தில் வேலை பார்த்த அந்த சேவையை மட்டும் இங்கிருந்து முடித்து கொண்டு மக்கள் சேவையை தாயகத்துக்கு சென்று மக்களுக்கு சிறப்பாக செயல்பட துடித்து கொண்டு இங்கிருந்து புறப்பட தயாராக இருக்கும் அன்பு சகோதரர் திரு ஜனாப் சுவாமிமலை ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்தின் சார்பாக சிறியதொரு வழி அனுப்பு விழாவை இங்கு ஏற்பாடு செய்திருக்கும். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்றவனாக, சுவாமிமலை ஜாகிர் அவர்களை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. தன்னலம் கருதாமல் இருந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு சிறப்பான பணியை ஆற்றி செயல்பட்டு இங்கிருந்து விடைபெற இருக்கின்றார். அவரை போன்று நாம் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சமுதாயத்திற்கும் நம் தமிழ் மக்களுக்காகவும் இன்னும் யாரெல்லாம் வறுமை என்றோ கல்வி என்றோ யாரெல்லாம் வேண்டுதல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுள் வளர்த்து கொண்டு அரிய பெரிய தன்னால் முடிந்த அளவுக்கு ஆற்றல்களை செய்ய வேண்டும், செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்தவனாகவும், இதற்கான நன்மையை நாம் இந்த உலகத்தில் மனிதர்களிடம் எதிர்பார்க்காமல் நம்மை படைத்து ரட்சித்து கொண்டிருக்கின்ற எல்லா நன்மை தீமைக்கும் மறுமை நாளில் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஏக இறைவனிடம் எதிர்பார்ப்போம் என்று கூறியவனாகவும், அன்பு சகோதரர் சுவாமிமலை ஜாகிர் அவர்களை சிறப்பாக இங்கிருந்து வழி அனுப்பி வாழ்த்தி வைப்பதற்கு நாம் எல்லா இறைவனிடம் துவா செய்வோம் என்று கூறிக்கொண்டு, அன்பு சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்தின் சார்பாக இந்த ஒரு வாழ்த்து மடலை அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே சில பேர் மட்டும்தான் என்கிட்ட ஒரு உள்ளொன் போடவும் இந்த உறவு முறை வச்சு கூப்பிடுவாங்க. அதில் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு ரொம்ப என்னை நிகழ்வ வச்சவரில் முதல் இடம் அவர் ஜாகிருக்கு உண்டு. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த சுவாமிமலை அந்த பேரை பிரபலமாகப்படுத்துனதுலேயும் உங்களுடைய பங்கு உண்டு. இன்னொன்று என்ன, அவர் சார் சொன்ன மாதிரி தான் எல்லா உதவிகளும் அவர் எல்லாருக்குமே செய்வார். அவருடைய சுறுசுறுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விழாக்கள்லாம் பார்த்தா அவர் பாட்டு ஓடிட்டே திரிவார். அந்த சுறுசுறுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உதவி செய்கிறது இங்கே மட்டும் இல்லாமல் ஊர்லேயும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காது. எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஒரு முறை
அவங்க ஊரில் இருக்க ஒரு பொண்ணு வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் நந்தவனம் மூலமாக கொரோனாவுக்கெலாம் முன்னால் அவங்க படிப்புக்கு உதவி செஞ்சோம். அந்த பொண்ணை வந்து இவரே வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ குழந்தைலாம் பெற்றுட்டாங்களா, குழந்தைலாம் பிறந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் இப்போ நானே தேடி வந்து அவர்கிட்ட வாழ்த்துன்னு சொல்லியிருக்காக வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு மேலே எனக்கு இன்னும் மனசுக்குள்ள நிறைய இருந்தாலும் பேச வரலை. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு தொடர்ந்து உங்களுடைய சேவையை செய்யுங்க. தொடர்ந்து எங்களோட தொடர்புலையும் கண்டிப்பாக இருங்க. நாங்கள் எப்போ வந்தாலும் ஊரில் வந்து கண்டிப்பாக பார்க்குறோம். நன்றி. ஜாகிர் பாயை பற்றி நாங்கள் வந்து டிஎம்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து உள்ள மெம்பர். நாங்கள் உண்மையாக சொல்லணும்னா, இன்னும் சொல்லப்போனால் டெல்லி பாஷா தான் அவங்க அத்தை பையன் தான் நான் டிஎம்சி ஆரம்பித்தது நாங்கள் தான் கோராக இருந்து ஆரம்பித்தோம் அப்போ. பட் ஆனால் ஒரு சில காரணங்கள்னால நாங்கள் வந்து டிஎம்சிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தோம். பட் திருப்பி டிஎம்சியில் கொண்டு வந்து என்னை இணைச்சி இன்னைக்கு நான் பிரசிடெண்டாக இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஜாகிர் பாய். உண்மையிலே ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அந்த டீம் ஒர்க்கு, கிரவுண்ட் ஒர்க்கு, இது ரெண்டும் நம்ம ஜாகிர் பாய் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து டிஎம்சியில் திருப்பி சேர்ந்து இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் டிஎம்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தான் அந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கோம். பட் என்னோட ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, டிஎம்சியில் என்ன பண்ணாரோ அதை போயிட்டு பாஜகவில் செஞ்சுட்டு பாஜகவில் தொட்டு இருக்காரு. சரியா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக்சுவலி இந்த அளவுக்கு ஒரு வந்து கிரவுண்ட் ஒர்க்கு, டீம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த செயல் வந்து ஊரில் போனாலும் தொடரணும் அப்படின்னு என்னோட வாழ்த்து. சில பக்கத்தூர் தான், வாங்க இன்ஷால்லா சந்திக்கலாம் இன்ஷால்லா. உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுப்ரீம்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்ஷால்லா எல்லாரும் ஆதரவு கொடுங்க சுப்ரீம்க்கு இன்ஷால்லா. ஏன்னா அவங்க வளர்ந்தா தான் நம்ம வளர முடியும், நம்ம செயல்பாடுகள் வளர முடியும். அப்படிங்கிறதுனால அவங்கள அந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்கல்லா ஹேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சுப்ரீம் கார்கோ மற்றும் டிராவல்ஸ் எங்களுடைய மனித ஜனநாயக கட்சியினுடைய முன்னாள் ஆலோசகராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜாகிர் அண்ணன் அவருடைய வழி அனுப்பி விழாவிற்கு இந்த சுப்ரீம் கார்கோ அழைத்து கௌரவிப்பதில், வழி அனுப்புவதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறது நம்முடைய மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் கலாச்சார பேரவை. நம்முடைய ஜாகிர் அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, அடிக்கிட்டே போகலாம். எனக்கு ஜாகிர் அண்ணன் எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா, பாஜகவில் வந்த பிறகு தான் எனக்கு ஜாகிர் அண்ணன் வந்து ரொம்ப அந்யோன்யமாக தெரியும். பல விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. யாரையுமே வந்து தம்பிங்கிற வாய் கோணாமல் சந்தோஷமாக பேசக்கூடிய ஆள். வாடாப்புறான கூட வார்த்தையில் வந்தது கிடையாது. அதே ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா, நம்ம டிஎம்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பாஜக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய அமைப்பு நிகழ்ச்சி, அரசியல் நிகழ்ச்சியெல்லாம் சரி, ஜாகிர் எந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாருங்கிறது ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்கோம். எல்லா நிகழ்ச்சியிலுமே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் எந்த நிகழ்ச்சியில் தானே சதியமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல பதிவு வைக்கிறது டிஎம்சி. அதுக்கு பிறகு என்னப்பா டிஎம்சி இல்லை பாஜக ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் எல்லா விஷயமே ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆரோக்கியமான உடல், அந்த உடல் ஆரோக்கியத்தோடைய ஊர்லேயே செயல்படணும். எண்ணற்ற உதவிகள், எண்ணில் அடங்காத உதவிகள், அதை உதவிகள்னு சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஜாகிர் ஊருக்கு போகிறது வந்து எல்லா அமைப்புக்குமே ஒரு பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம். அதை விட தாண்டி எங்களுடைய பாஜக அதை விட பெரிய இழப்பு. ஏன்னா ஆலோசகரில் அப்படி ஒரு ஆலோசகராக எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஊரில் இருந்தாலும் இதை செய்வாங்க. முன்னாள் ஆலோசகராக இருந்தாலும் இப்போ எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த உடல் வலிமையோட ஊருக்கு போயிட்டு ஓய்வு எடுக்கணும்னு தான் என்னுடைய முதல் விருப்பமே. அதுதான். இந்த மொபைல் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நடிஜாமத்தில் 2 மணி 3 மணி வரை இல்லாமல் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு, ஏன்னா பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ஓய்வு எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு தான் என்னுடைய எண்ணற்ற மகிழ்ச்சி. அதே சமயத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை வழி அனுப்பு விழாவை சுப்ரீம் டிராவல்ஸ் மற்றும் கார்கோ நிறுவனர் அண்ணன் தொழிலதிபர் அண்ணன் சித்திக் அவர்களுக்கும்,
வளர்ந்து வரும் தொழில்பதிவாளர் சகோதரர் ஷஃபீக் அவர்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நம்முடைய மாஜக சார்பாக இருவருக்கும் ஒரு சால்வையை போத்தி கௌரவிக்கிறோம். சுவாமிமலை ஜாகிர் அவர்கள் தன்னுடைய குவைத் வாழ்க்கையை முடித்துக்கொண்டு தாயகம் செல்ல இருக்கின்றார். அவரை வழி அனுப்பும் இந்த நிகழ்வில் நாம் ஒருங்கிணைத்திருப்பது, நாமெல்லாம் ஒருங்கிணைந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த ஒருங்கிணைப்பை தொழிலதிபர் சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்துடைய நிறுவனர் முனைவர் அண்ணன் சித்திக் அவர்கள் மனமோந்து அண்ணனை பாராட்டி வாழ்த்தி அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். அதிலிருந்தே தெரிய வருகின்றது சுவாமிமலை ஜாகிர் அவர்கள் மீது அண்ணன் வைத்திருக்கக்கூடிய அன்பும் அவருக்கு கொடுக்கின்ற அந்த ஆதரவும் இதிலிருந்து தெரிய வருகின்றது. சகோதரர் ஆரம்பத்தில் நான் பார்க்கின்ற பொழுது என் மனதிற்குள் நான் நினைத்ததை சொல்கின்றேன். என் வயதை ஒட்டி இருப்பார் அல்லது என்னை விட 2 வயது கூட இருப்பார் என்று நான் நினைத்தது உண்டு. எனக்கும் இப்பொழுது 51 வயதாகின்றது. அந்த அளவில் தான் நான் இவரை அறிந்தேன். ஆனால் இங்கே இருந்திருக்கக்கூடிய சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்துடைய பணி செய்யக்கூடிய திருமதி தேவிரை அவர்கள் சொல்லித்தான் அண்ணனுடைய வயசு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு தருணத்தில் கேட்டுப்பாங்க, அவங்களுக்கு பயணிச்சுட்டு போடுறதுக்கு இப்போ ஏதோ ஒரு இதில் கேட்டுப்பாங்களா, அப்போ தான் சொன்னாங்க, மகிழன் ஜாகிர் அண்ணாவுடைய வயது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னை விட 1 வருஷம் முன்ன பின்னாக்கணும். அவர் 60 தாண்டிட்டார். எப்போ நான் சொல்கிறது இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. பார்ப்பதற்கு இளமையாக இருக்கின்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மனசு கொஞ்சம் நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஒரு பறந்து விரிந்த ஒரு மனதோடு இருந்தோம்னா நம்ம எப்போதும் இளமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் சகோதரர். என்னை பொறுத்தளவில் ஒரு நல்ல முடிவு, நல்ல ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே தாயகத்தில் போயிட்டு நம்ம மனைவி, அம்மா, அப்பா, பிள்ளைங்களோட இன்னும் இருக்கக்கூடிய வாழ்நாள்களை கழிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது ஒரு நல்ல முடிவு. அதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு, அவர் சார்ந்து இயங்குகின்ற இயக்கத்தினுடைய தலைவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அதனால் அண்ணன் அன்சாரி அவர்களோடும் நீங்கள் தாயகத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கு நம்ம வீரியமாக செயல்படக்கூடிய தருணம் இது. இன்றைக்கி தமிழ்நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு 2 நாள்லேயே நம்மளுக்கு தெரிய வருது. இது போகிற போக்குகள், திசைவெளி போக்கு எப்படி அமைய போகுது. நான் இங்கே அரசியல் பேசுகிறோம்னு நினைக்க வேண்டாம். இருந்தாலும் அவர் அரசியல் சார்ந்து பயணிக்கிறனால நான் சொல்கிறேன். இப்போ அது எதை நோக்கி பயணிக்குது, எப்படி பயணிக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு பெரிய கேள்விகள்லாம் இருக்குது. ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க. இந்த ஒரு 2 நிகழ்வுகளிலே இது ஆரோக்கியமான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்குமா, எந்த அளவுக்கு பயணிக்க போகுதுன்னு தெரியல. பயணிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம், வாழ்த்துவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகோதரர் அண்ணன் தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே நம்ம சகோதரர் ஒரு நபீஸ் தாயகத்தில் இருக்கிறாரு. அவரோட நீங்களும் இணைந்து களமாடுங்க. இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை வாழ்த்துவதில் என்னுடைய சார்பாகவும் சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்தின் சார்பிலும் நான் சார்ந்து பயணிக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மனமோந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய மாலை வேளையிலே இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கும் சுப்ரீம் கார்கோ டிராவல்ஸ் நிறுவனத்திற்கும் அதன் நிறுவனர் அண்ணன் ஹாஜி சித்திக் அண்ணன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களோடு பயணித்து கொண்டிருக்கும் எங்கள் ஆலோசகர், குவைத்தின் என்சைக்ளோபீடியா, என்றும் சிரஞ்சீவி சுவாமிமலை ஜாகிர் அவர்கள், எல்லாரும் வழி அனுப்புன்னே சொல்கிறீங்க கிடையாது. நாங்கள் இங்கே உள்ள பொறுப்புகளை வாங்கிட்டு தாயகத்தில் பொறுப்பு கொடுத்துருக்கோம். இப்போ சில மாவட்ட செயலர் ஆகிறதுக்கு பொறுப்புகளை அங்கே போய் செய்கிறதுக்கு. என்ன தமிழ் ஒன்று சொல்லுவாங்க, ஆடாத ஆடுன காலம் அந்த முகம்புன்னா அந்த மேக்கப் போட்ட முகம் சும்மா இருக்காதுன்னு. அந்த மாதிரி ஜாகிர் அண்ணனால சும்மா இருக்கவே முடியாது. அவர் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் அவர் சமுதாய சேவையில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது காரணம், உதாரணம் சொல்லணும்னா 14 வயசு இங்கே வரும்போது நம்ப முடியாதா இருக்காது. இந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமாம், குடும்ப சூழ்நிலை அந்த வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்று இன்று வரை அவங்க குடும்பத்து மட்டும் இல்லை,
அவங்களோட பயணிக்கிறவங்க, அவங்கள ஆதரவு கேட்டு வர்றவங்க எல்லாத்தையும் தன் குடும்பமாக பாவிச்சு இன்னை வரைக்கும் அவங்களால உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல விஷயங்கள் வெளியே தெரியாது. எங்கே உதவிகளை யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. 2010 நான் அண்ணனை முதல்ல சந்திக்கிறப்ப டிஎம்சியோட ரத்த தானம் நிகழ்ச்சியில் அதுலேருந்து இது வரைக்கும் சரி ஒரு சகோதரத்துவமாக கூட பிறந்த ஒரு பிறப்பு மாதிரி எங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட உடல் நலத்தோடு இன்ஷால்லா இந்த பணிகளை தாயகத்தில் தொடர்றதுக்காக நாங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி அவங்கள அனுப்பி வைப்போம். இன்ஷால்லா அவங்களுக்கு நீண்ட ஆயுசையும் நிறைந்த செல்வத்தையும் எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும்னு சொல்லி ஏக இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுக்கு ஆதரவு அளித்த சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஜாயிர் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு ஊருக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போயிடணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்குது. சீக்கிரமே போயிருக்குன்னு ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்குது. சரி ரைட், அல்ஹம்துலில்லாஹ், அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எங்கள் அத்தாவும் இங்கே இருந்தாக, கிட்டத்தட்ட 45 வருஷம் இங்கே இருந்துட்டு முடிச்சு தான் போனாங்க. அவள் இன்னும் அவளுக்கு இன்னும் 5 வருஷம் இது இருக்குது. இருக்கும்போதே நாங்கள் முடிச்சு வச்சு ரைட்டு போதும், நீங்கள் ஊருக்கு போங்க, போய் அம்மாவோட இருங்க, பிள்ளைங்களோட இருங்க, பெருமையத்தில் இருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சோம். அதே மாதிரி இந்த இப்போ இவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டாங்களே, எடுத்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் தாண்டி போகாமல், ஏன்னா கொய்த்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் அடிச்சுக்கிட்டா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவனும் வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான், சம்பளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளா ஒரு முடிவெடுத்து நம்ம ஒரு குடும்பத்தோடு போய் சேர்ந்து இருக்கணும், நிம்மதியாக இருந்தால் தான் அதுக்கான ஒரு நம்ம இங்கே வந்து கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலனும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஊருக்கு போகிறதோட நல்லபடியாக நல்ல சிறப்பாக செயல்படணும். ஊரில் போயும் நல்லா செயல்படுவாங்க. அதே மாதிரி கொய்த்தை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தெரியாத ஆளே கிடையாது. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்போ திறந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு பதிவு, ஏதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, எப்போயாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 பதிவு இல்லை 3 பதிவாவது வந்துடும். உங்கள் ஜாகீர்னு போட்டு வந்துடும். நான் கூட முதல்ல கூட நினைப்பேன், யாருப்பா உங்கள் ஜாகீர். ஆனால் ஃபேஸ்புக் அவ்வளோ தெரியாது. அப்போ உங்கள் ஜாகீர்னு பேர் மட்டும் தான் தெரியும், ஆளை பார்த்ததில்லை. ஆனால் பார்த்துக்கிட்டு இருப்பேன், மெசேஜ் நான் போடுவாப்பில். அப்புறம் தான் ஒரு வாட்டி நேரில் பார்த்து பேசும்போது தான் அப்போ தான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய உதவும் கரங்கள் குவைத் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கேன். அதுமாரி அவங்களுக்கு எல்லாம் இறைவன் மென்மேலும் பூரண உடல் நலத்தை கொடுக்கணும். இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்வதற்கும், அதேமாதிரி இப்போ அன்சாரி அண்ணனோட அந்த மாஜாக அந்த கட்சியை இன்னும் மென்மேன அளவு அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் அவங்க ஊரில் நல்ல அளவில் நல்ல கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து இன்னும் அந்த கட்சியை வளர்க்குறதுக்கும் போய் பாடுபடுவாப்பில். கண்டிப்பாக அதுக்காக அல்லாட்ட துவா செஞ்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ முனைவர் டாக்டர் ஏஎம் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த குழுமத்திற்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் உதவும் கரங்கள் குவைத் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன். பிஸ்மில்லாஹ்.